welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான புது வாய்ப்பை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைங்கன்னு சொல்லி உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, நம்ம பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில தான் நிறைய புது புது மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற உத்தரப்பிரதேஷ்லயும் நிறைய புது புது மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஸ்வாதி, உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் எப்போ முதல்வரா பதவி ஏற்றாரோ அப்பத்துல இருந்தே பல நல்ல திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் இருக்காரு இல்லையா? அப்படி ஒண்ணுதான் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா வருஷத்துல 100 மணி நேரம் துப்புரவு பணியில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஆக்சுவலி இது கேள்விப்படும் போதே நல்ல திட்டமா தான் தெரியுது. ஆனா அமைச்சர்கள் அவங்களுடைய பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல சரியா வேலையை செய்யறது அப்படிங்கறதே பெரிய விஷயம். அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதுவும் வருஷத்துக்கு இந்த குறிப்பிட்ட மணி நேரம் அவங்க வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒரு யங் மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளா எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா முதலமைச்சரோட திட்டத்தை ஏத்து அதை நடைமுறைப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. சூப்பர். யார் அந்த இளம் அமைச்சர்? உபேந்திர திவாரி அப்படிங்கிறவர் தான் இந்த தூய்மை திட்டத்துல இறங்கியிருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு நாள் சட்டசபைக்கு வந்திருக்காரு. அங்க இருக்கிற அவரோட ஆபீஸையும் நடைபாதையும் அவரே சுத்தம் செஞ்சிருக்காரு. சூப்பர்ல. இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறது நிஜமாவே நல்ல விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமா தான் இருக்காரு. ஆனா அமைச்சர் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும் போது பக்கத்துல இருந்த மத்த அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு எல்லாம் அது பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பா நம்ம ஒபே பண்ணி தானே ஆகணும், ஏன்னா முதலமைச்சரோட திட்டம் இல்லையா? நல்லது. இந்தியாவில இந்த மாதிரியான அரசு நடைமுறைகள்ல நல்ல மாற்றங்கள் வரந்தா நம்ம அதை ஏத்துக்கிறது நல்லதுதான் இல்லையா? சோ இந்த செய்தியோட மார்னிங் கஃபேல முதல் பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால இருந்து. நாம யோகா பண்ணும்போது வார்ம் அப் ரொம்ப முக்கியம். வார்ம் அப் எவ்வளவு பண்றோமோ நம்மளோட தசைகள்ல இருக்கிற அந்த ஃப்ரீசன், அதாவது ஃப்ராஸ்ட் மசில்ஸ் சொல்லுவாங்க, சீக்கிரமா இறுக்கிட்டு மசில்ஸ் நிறையவே இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சூடு ஏத்தி அந்த மசில்ஸை ஃப்ரீ பண்ணிவிடும். அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணும்போது நீங்க எந்த ஆசனா நீங்க ட்ரை பண்ண நினைச்சாலும் அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், ஸ்ட்ரெயின் ஆகாது, சுளுக்கு பிடிக்காது அண்ட் வீக்கமும் அடையாது. ஸோ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்ம் அப்னால உங்க ஆசனா சீக்கிரமாவே வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஒரு சமத்கார் ஆசனாவோட வேரியேஷன். நம்ம ஆல்ரெடி சமத்கார் ஆசனாவோட ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்துருக்கோம். இது செகண்ட் வேரியேஷன். இந்த செகண்ட் வேரியேஷன்ல என்ன பண்ணும் நம்ம பாடியில, உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸை லூஸ் பண்ணிவிடும். நிறைய பேருக்கு ஸ்டிப் ஹிப்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டிஃப் ஹிப், அதாவது ஹிப் ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அந்த டைட்னஸை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கும் ஆம்ஸ்ட்ரிங் அண்ட் பெல்விஸ் போர்ஷன்ஸை கரெக்டா லூஸ் பண்ணி விடுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட லோவர் ஹிப்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா தசைகளுக்கு அது ஷ்ரெட் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆண்கள் பெண்கள் இது எல்லாருமே பண்ணலாம். பட் பெண்கள் பண்ணும்போது அவங்களோட அந்த மாதாந்த பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாவே இருக்கு. அட் த சேம் டைம் அவங்களோட பாடியில எக்ஸ்ட்ரா கேலரிஸ் ஏறாம இருக்கிறதுக்கு சமத்கார் ஆசன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களோட கழுத்து பகுதியில இருந்து ஹிப், அதாவது அந்த ஸ்பைனுக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது உங்க ஷோல்டரும் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு கூன் விழுந்திருக்கும், அந்த பேக் தூக்கி தூக்கி, அந்த கூன் விழுந்து அந்த பேக் தூக்கி தூக்கி ஆனதுல இங்க ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அதை மசில் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு சமத்கார் ஆசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சமத்கார்னா மேஜிக். ஸோ எஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஆசனை அந்த மேஜிக் தான் பண்ணி விடுது. ஸோ ஹோல் ஸ்பைன், ஷோல்டர், ஹிப்புக்கு இது ஒரு பெஸ்ட் ஆசனா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு வார்ம் அப் எப்படி பண்ணலான்னுட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கேட் போஸ்ட்ல இருக்கலாம், அதாவது மர்ஜரி ஆசன் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மர்ஜரி ஆசன் போஸ்ட்ல இருக்கும்போது நார்மலி என்ன ஆகும்னா, இந்த இடுப்பு கொஞ்சம் கீழே இறங்கும். அந்த மாதிரி இறங்கும் போது உங்க மார்பு பகுதி கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கால் மட்டும் வெளியே, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கால் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா பண்ணும்போது இன்னொரு காலோட டோஸ் உள்ள இருந்து பிரஸ் பண்ணும். இப்படி இருந்தா உங்களோட ஆங்கிளுக்கு வலி ஏற்படும். ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட டோ உள்ள இருக்கும். உள்ள இருக்கும்போது உங்க கைகளை மெதுவா நீங்க மேல தூக்கலாம். இந்த மாதிரி மேல தூக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட ஹிப் ஜாயின் அண்ட் கிராயின்ல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த ப்ரெஷர், அந்த த்ரஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்து
ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு மெதுவா உங்க கையையும் உங்க கால்களையும் இறக்கிடலாம். இதே பேக் சைட்லயும் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஆசனம், கால்களை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு முன்னாடி பார்க்க ட்ரை பண்ணுங்க. மெதுவா மெதுவா உங்களோட இன்னொரு கைகளை தூக்கி ஸ்ட்ரெயிட்டா நிறுத்தி பாருங்க. ஒரு 5 செகண்ட் அந்த பொசிஷன்ல இருக்கணும். மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா உங்க கைகளை மெதுவா கீழே இறக்கிட்டு உங்களோட முட்டியை இறக்கிடலாம். இப்போ நம்ம சமத்கார் ஆசனாவோட செகண்ட் வேரியேஷனை பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் டாக் பொசிஷன், அதோமுகி ஷன்னாசனா. அதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்க டோஸை கரெக்டா பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட் அந்த பொசிஷன்லயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி 5 செகண்ட் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு கால்கள்ல ஒரு வார்ம் அப் இருக்கு, உங்க பேக் பொசிஷன் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அதனால உங்க பாடி ரெடியா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி 5 செகண்ட் இருந்ததுக்கு அப்புறமா உங்களோட ரைட் காலை ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்து பின்னாடி தள்ளுங்க. அதாவது இந்த பக்கமா இந்த மாதிரி தள்ளிட்டு மெதுவா உங்க பாடியை எழுப்புங்க. இந்த மாதிரி எழுப்பிட்டு உங்க கைகளை மேல ஒரு 5 செகண்ட். நீங்க மெதுவா உங்க கைகளை இறக்கிக்கிட்டு இந்த கால்களை பின்னாடி தள்ளலாம். பைபோஸ்னால 2 பக்கமே பண்றது ரொம்பவே அவசியம். அதனால உங்களோட லெஃப்ட் காலையும் முன்னாடி எடுத்து சைட்ல தள்ளி உங்க பாடியை எழுப்பி உங்க கைகளை மேல பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கைகள்ல இந்த ஆள்காட்டி விரலும் தம்பும் சேர்ந்து சின்ன முத்ரால பிடிச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய எனர்ஜி உங்க பாடியில அக்யூமுலேட் ஆகும். அண்ட் மெதுவா உங்க கைகளை கீழே இறக்கி உங்க கால்களை உள்ள கொண்டு வந்து பின்னாடி தள்ளுங்க. எப்பவுமே உங்க கால்கள் இப்படி போய் சைட்ல போறதுனால அந்த கால்கள் கொஞ்சம் உள்ள வந்துதான் பின்னாடி போகணும். அப்பதான் உங்களுக்கு சுளுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்காது. அண்ட் உங்க நீஸை கீழே போட்டு முட்டியை கீழே போட்டு நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். மெதுவா மேல வந்துடுங்க. நீங்க இப்போ சமத்கார் ஆசனா வேரியேஷன் பாத்தீங்க. இதுல உங்க முட்டி உங்க மார்பு பகுதிக்கு கிட்ட ஸ்ட்ரெச் ஆகி சைட்ல போகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் உங்க மார்பு பகுதிக்கு அது பின்னாடி தள்ளும் போது உங்களோட அந்த ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் இது ரொம்பவே முக்கியம். ஸோ கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது முட்டி மார்பு பகுதிக்கு பின்னாடி போகும். ஸோ சமத்கார் ஆசனாலையும் இதுதான். ஸோ கார்டியோ யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யோகா ஆசனாலையும் சமத்கார் ஆசனால அந்த முட்டி முன்னாடி பின்னாடி போறதுல உங்களோட கார்டியோ வாஸ்குலரும் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ சமத்கார் ஆசனால நிறைய உங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் இருக்கு. உங்களோட முட்டி ஸ்ட்ரெச் ஆகுது வேற லெவல்ல. இன்னொன்னு முன்னாடி பின்னாடி போகும்போது உங்க தொடைகள்ல இருக்கிற தசைகளுக்கு வேலை இருக்கு. அண்ட் அது ஸ்ட்ரெச் ஆகி நீங்க மேல எழும்பும் போது உங்க கையும் மேல போதும். ஸோ அந்த சர்விக்கல்ல இருக்கிற எக்ஸசைஸ் உங்க ஸ்பைன்ல இருக்கிற எக்ஸசைஸ்க்கு கரெக்டா ஒரு வலிமை அடையுது. ஸோ இன்னைக்கு நீங்க சமத்கார் ஆசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப சகஜம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகளும் மாறுபட்டுட்டே இருக்குல்ல. என்ன கண்மணி திடீர்னு நிறைய பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க? ஆக்சுவலி ஆண்டோனியோ ரெலோஜோவோட கதையை கேட்டீங்கன்னா நீயும் என்ன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவ. ரெலோஜோவா? யார் அவருக்கு என்ன பிரச்சனை? பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் ஆண்டோனியோ ரெலோஜோ. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இஸ்தியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கான். ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறதால பாத்தீங்கன்னா 26 வயசு ஆகுற இவரு பார்க்க ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரிவாராம். அது மட்டும் இல்லாம முடி கொட்டுறது, ஸ்கின் வெடிக்கிறது, அதனால அவருடைய கண் வித்தியாசமா தோன்றதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு இவருக்கு. ஐயோ, இப்பதான் ஆனா எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லையா என்ன? ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த டிசீஸ்க்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் எது அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கே சரியா தெரியலையா. இவருக்கு ரொம்ப குழந்தையில இருந்தே இந்த வியாதி இருக்கிறதால அவருடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இவர் சின்ன பையனா இருக்கும் போதே அவரை விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் இவருடைய பாட்டி தான் இவங்களை பாத்துக்கிறாங்களா. அட பாவமே. சரி, இப்ப அவர் என்னதான் பண்றாரு? அவருக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுதா? இல்ல, இந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறதாலே ஆண்டோனியோவால நம்மள மாதிரியான ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியல. அவருக்கு இந்த நோய் இருக்கிறதாலே அவரால் அடிக்கடி வெளியெல்லாம் போக முடியாதான். அவருக்கு எப்பயாச்சும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாராம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல? ஏன்னா அவர் இந்த மாதிரி வெளியே போகும்போது நிறைய பேர் அவரை பார்த்து ஏதாவது கிண்டல்
டார்ச்சர் பண்ணுவாங்க. சோ அதுவே அவருக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும்ல. ஆமா ஸ்வதி, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறதே அவருக்கு எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கும். அந்த வியாதி இருக்கிறது மட்டும் இல்லாம வெளியே போகும்போது பிறர் அவரை பார்த்து சொல்ற வார்த்தைகள், அவரை கிண்டலா சொல்றதெல்லாம் அவருக்கு வந்து நிறைய மன அழுத்தத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம மனதளவுல அவரை ரொம்பவே அதிகமா பாதிக்குதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா வந்து அவரும் வந்து ஒரு சராசரியான மனுஷன் தான். இந்த மாதிரி வியாதி வந்துட்டதுனால அவர் என்ன பண்ணுவாரு? சரி, அவருக்கு சீக்கிரமா இந்த வியாதி குணமடையணும்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். இந்த தகவலோட அடுத்த பகுதி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் எஃபெக்டிவ் டெக்னிக் நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். ஸ்லாப்பிங். ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு திடீர்னுட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பட் இன்கேஸ் ரொம்ப அக்ரெசிவா போய் அந்த சிச்சுவேஷன் அவங்க ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என் கூட என்னோட பார்ட்னர் கிறிஸ்டினா இருக்காங்க. ஹாய் கிறிஸ்டினா. ஹாய். வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க. ஸோ இதை நீங்க பிளாக் பண்றீங்க. இது பிளாக் பண்ணும் போதே ஸ்லாப் பண்ணுங்க. எஸ். ஸோ இப்போ நீங்க பிளாக் மட்டும் தான் பண்ணீங்க. இந்த விஷயத்துல நீங்க உங்களை மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணீங்க. ஆனாலுமே அகைன் டூ இங்க பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குமே வந்துட்டு அவங்க ஸ்லாப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அட்டாக்குமே ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எய்ம் என்ன? டிஃபெண்ட் பண்றது. அந்த டிஃபென்ஸோட ஒரு அட்டாக்குமே இருக்கு. ஸோ அந்த அட்டாக் இன்கேஸ் அவங்க அடிச்சாங்கன்னா அவங்க மேல படும். ஸோ அது வந்துட்டு நீங்க அந்த சிச்சுவேஷனை அவாய்டும் பண்றீங்க ஒன்னுத்துல, பிளஸ் உங்களை டிஃபெண்டும் பண்ணிக்கிறீங்க. அதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஸ்லோவா காமிக்கிறேன். டூ. ஸோ இங்க பிளாக் பண்றீங்க, அவங்க அட்டாக் பண்ண வராங்க, அவங்களுக்கு அட்டாக் ஆகுது. ஸோ இதுதான் இந்த டெக்னிக். இப்போ செகண்ட் டெக்னிக்கு போலாம். இதே வந்துட்டு ஸ்லாப் பண்ண வராங்க. ஸ்லாப் பண்ண வரும்போது இப்படி மிஸ் பண்றீங்க. ஸோ ஸ்லாப் பண்ணும்போது மெயினாவே வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்ன? உங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆங்கர், ஒரு நார்மல் சிச்சுவேஷனை மீறி ஒரு ஆங்கர் வரும்போது தான் ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லாப் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து இன்டென்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம பேர் பண்ணி இல்லை பிளாக் பண்ணும்போது கூட நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை பேர் பண்றோம். அதுக்கு பதிலாக நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு போறது அப்படின்றது புத்திசாலித்தனம். ஸோ இந்த டைம்ல மிஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டு இன்கேஸ் நெசசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை இப்படி அட்டாக் பண்ணலாம். அதை இன்னும் கொஞ்சம் சீக்வென்ஸா காமிக்கிறேன். டூ. எஸ். யூ வாண்ட் ட்ரை தட்? ஸோ இப்போ நான் ஸ்லாப் பண்றேன், அதை நீங்க மிஸ் பண்றீங்க. அது இன்னும் ஆப்போனன்ட் கிட்ட வந்து இப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல படும். இங்கே அட்டாக் பண்ணீங்கன்னா அங்க ஸ்பேஸ் தான் இருக்கு. ஓகே, அகைன் ட்ரை. எஸ், குட். ஸோ இது செகண்ட் டெக்னிக். இதுவும் நீங்க ஸ்லாப்பிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மிஸ்ஸிங் உங்களுக்கு வந்துச்சுனாலே அந்த ஸ்லாப்பை நீங்க இவேட் பண்ணிடுவீங்க. அடுத்து தேர்ட் டெக்னிக்கு போலாம். இது அப்போ நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, கூடவே வந்துட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இதுவுமே வந்துட்டு ஒரு இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்றவங்க வந்துட்டு அக்ரெசிவ்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஓவர் ஆகும்போது அப்படிதான் வந்து அவங்க ஸ்லாப் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நம்ம மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். அதுக்கு மெயினா மிஸ்ஸிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க, திருப்பியும் அட்டாக் பண்றதை விட. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்க போலாம். இந்த டெக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிள் விஷயம், பேசிக் விஷயம் சொல்லி தரேன். இப்போ ஜென்ரலா வந்து இதுலயுமே நம்ம ஸ்லாப்பை மிஸ் தான் பண்ண போறோம், மிஸ்ஸிங் கூட சேர்ந்து ஒரு அட்டாக்கும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்ஸிங் எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஜென்ரலாவே வந்து எல்லாருமே இப்படி உட்கார்ந்து எழுந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ ஒருத்தங்க அடிக்க வராங்க அப்படின்ற போது டக்குன்னு நம்ம இப்படி உட்கார போறோம். ஸோ இது உட்காரும் போது உங்க லெக்ஸ் அண்ட் ஷோல்டர் லெவலுக்கு உங்க லெக்ஸை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. இதுல இருந்து பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகும்போது உங்களுக்கு இப்போ ஆப்போனண்ட்டை வந்து புஷ் பண்ண போறீங்க. புஷ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டா இந்த பார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ண போறீங்க. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸ்லாப் பண்ணுவாங்க, இங்க மிஸ் பண்றீங்க, இங்க புஷ் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த டெக்னிக். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்லாப், அதுல புஷ். அகைன் அது உட்காரும் போது இப்படி போகுது, கரெக்டா? ஸோ அந்த லெக் வந்து எப்பவுமே இப்படி போகாம ஷோல்டர் லெவல் இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ அகைன் ட்ரை தட். எஸ், சம்வாட். அது கொஞ்சம் பண்ணும்போது
இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ஆப்போனன்ட்க்கு ரீச்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புஷ் கரெக்டா வரும். ஓகேயா? ஸோ இப்போ ஸ்லாப் பண்ண வரும்போது ஆப்வியஸா அவங்க கொஞ்சம் நெருங்குவாங்க. அந்த நெருங்கறத அவே பண்ண போறீங்க. ஓகேயா? ஸ்லாப் பண்ணுவாங்க. எஸ். ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இதுல அவ்வளோவே இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால அந்த புஷ்ஷை எஃபெக்டிவா காமிக்க முடியும். ஸோ இது தேர்ட் டெக்னிக். இதையும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். ஃபோர்த் டெக்னிக் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட். அதை இன்னும் கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லாப்பை வரும்போது ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ண போறோம். இந்த பிளாக் பண்ணி இந்த ஆப்போனன்ட் இங்க ஹோல்ட் பண்ணி லெக்கை இந்த மாதிரி அவங்க லெக்ல பிளாக் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் போகும். பேலன்ஸ் போகும்போது நீங்க அப்படியே நார்மலா தான் நடப்பீங்க. பட் அவங்க அப்படியே வந்துட்டு கூடயே ட்ராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து தெரிஞ்சவங்க இல்லாம கொஞ்சம் தெரியாதவங்க வந்து ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல ரெடி ஸ்லாப் அவ்வளவுதான். வாங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போக வேண்டியதுதான். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸ்லாப்பிங் வரும்போது நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு, எஃபெக்டிவாவும் இருக்கு. இதை அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 4 டெக்னிக்ஸ் ஸ்லாப்பிங்காக பார்த்தோம். இந்த விஷயங்களை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி அதுல பெனிஃபிட்ஸ் அடைங்க. இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். Until then, நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஃப்ளைட்ல என்ன விதமான ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே யூஸ்வலா டிராவல் பண்ற பேசஞ்சர் ஃபிளைட் இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஃபிளைட்னா கார்கோ ஃபிளைட்ல மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு கொண்டு போவாங்க. ஏன் சடனா ஃபிளைட்ஸ் பத்தி இவ்வளவு கொஸ்டின் பண்ற நீ? இப்போ ஒரு டிஃப்ரெண்டான வித்தியாசமான ஒரு ஃபிளைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பூமியில மட்டும் டிராவல் பண்றது இல்லாம விண்வெளிக்கு ராக்கெட்டையே கேரி பண்ணிட்டு போற அளவுக்கு ஒரு ஃபிளைட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. விண்வெளிக்கே போற ஃபிளைட்டா? சரி, இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க? மைக்ரோசாஃப்டோட கோ-ஃபவுண்டர் பால் ஆலன் தான் வந்து இதை கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் வந்து டைம் எடுத்திருக்காரு இது முழுசா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. இப்பதான் எல்லா வேலைகளும் முடிஞ்சு ஆபீஷியலா இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி நீ சொல்றது படி பார்க்கும்போது விண்வெளிக்கே ராக்கெட்டை சுமந்துட்டு போற ஒரு விமானம்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விமானமா தானே இது இருக்கணும். கண்டிப்பா கண்மணி, இதோட வெயிட் பார்த்தனா 226 டன். அது மட்டும் இல்லாம 113 டன் ஃபியூவலை வந்து இதை சேவ் பண்ணி கேரி பண்ணோம். 6 ஜெட் என்ஜின்ஸ் அண்ட் 28 வீல்ஸ்னு இந்த பிரம்மாண்டமான ஒரு ஃபிளைட்டுக்கு வந்து ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீ இந்த ஃபிளைட்டை பத்தின ஒரு டீடைல்ஸ் கொடுக்கும் போதே எவ்வளவு பிரம்மாண்டமான ஃபிளைட் அப்படிங்கிறது எல்லாருமே புரியுது. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை எந்த இடத்துல வச்சு அவங்க உருவாக்கி இருப்பாங்க? கலிபோர்னியால இருக்கிற ஒரு டெசர்ட்ல தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000 டன் எடை இருக்கிற வந்து ஒரு ராக்கெட்டை கேரி பண்ற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கான். சூப்பர். இனிமே ஸ்ரீஹரிகோட்டா பைக்கானூர்ல இருந்து ராக்கெட் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ்க்கு பதிலா விண்வெளியில இருந்தே ஒரு ராக்கெட் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் அதிக அளவுல வரப்போகுது. ராக்கெட் பத்தின இந்த நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க. அண்ட் ரொம்ப வந்து காமனாக கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டாபிக் கூட, மரு. இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மரு அப்படின்னு சொல்லும்போது 2 வேறு வேறு கண்டிஷனை கன்ஃபியூஸ் பண்ணி 2த்தையுமே மருன்னு தான் சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்கின் டேகுங்கிறது தோல்லேருந்து வர எக்ஸ்ட்ரா க்ரோத், கழுத்தில் இல்லை முகத்தில் வர்றது. 2வது பார்த்தீங்கன்னா வைரஸ்னால வர ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அதை வார்ட்னு சொல்லுவோம், அதையுமே மருன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு டாப்பிக்கோட என்ன எய்ம்னா இந்த கன்ஃபியூஷன் நீக்கிறது தான் எய்ம். ஸோ இனிமேல் வந்து டாக்டர் கிட்ட போகும்போதோ யார்கிட்டயோ சந்தேகம் கேட்கும் போதோ மருன்னு காமனாக சொல்லாதீங்க, இதை பிரித்து கரெக்டாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பேச போகிறது வந்து ஸ்கின் டேகை பற்றி. இந்த ஸ்கின் டேக்னா என்னங்க? இதையும் மருன்னு தான் சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு கருப்பாக ஒரு தோலோட எக்ஸ்ட்ரா வளர்ச்சி. இது எங்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தோல் உரசுதோ, இந்த கழுத்து பகுதிகள், இல்லை தொடை இடுக்கு, இல்லை வந்து அக்கில்ல, இல்லை ஈவன் சம்டைம்ஸ் ஃபேஸில் கூட வரதுண்டு. இது ஏன் வருது அண்ட் இது என்ன? இது வெறும் ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆஃப் ஸ்கின் தான். அதாவது உங்கள் தோல்லேருந்து வர ஒரு எக்ஸ்ட்ரா வளர்ச்சி, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு கேன்சர் நோயோ இல்லை ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனோ ஒன்றும் கிடையாது. இது வந்து ஏன் வருது? நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன் மேடம் எனக்கு மாத்திரம் வருது இது அப்படின்ட்டு. இந்தியன் ஸ்கின்னுக்கே இந்த ஒரு தன்மை வந்து ஜெனட்டிக்காக உண்டு. ஸோ ஜெனட்டிக்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குமே வந்து இந்த ஸ்கின் டேக் வந்து நிறைய கழுத்தை சுற்றி இருக்கும், இல்லை முகத்தில் கூட இருக்கும். 2வது கண்டிஷன் என்னன்னா டயபெட்டிஸ். இப்போ நிறைய சுகர் இன்டேக் இருக்குது, இல்லைன்னா நிறைய கார்போஹைட்ரேட் இன்டேக் இருக்குங்கும் போது இன்சுலினுங்கிற ஹார்மோன் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இன்சுலின் வந்து அதுக்கு அந்த ஸ்கின்னை வந்து க்ரோத் பண்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் டயபெட்டிக்ஸ்லயும் ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய வெயிட் கெயின் இருக்கிறவங்க, அதாவது ஒபீஸா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்கின் டேக்ஸ் வந்து நிறைய தோலை சுத்தி கழுத்தை சுத்தி அக்கில்ல இந்த இடத்துலலாம் இருக்கிறது உண்டு. ஸோ இதுதான் ஸ்கின் டேக். இது கண்டிப்பா எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால டேஞ்சர் ஒன்றும் கிடையாதே தவிர காஸ்மெட்டிக் பெனிஃபிட்ஸ். சில பேர் எனக்கு பார்க்க நல்லா இல்லை மேடம், எனக்கு மீட்டிங்ஸ் போகிறவங்க, இல்லைனா வந்து ஈவன் பீப்புள் ஹூ ஸ்டே அட் ஹோம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்க்க பிடிக்கல, இல்லைனா கழுத்தில் செயினில் மாட்டுது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். லேசர் மூலமாகவோ இல்லைனா வந்து கரண்ட் மூலமாகவோ இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்கார் இல்லாமல் தழும்பு இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம். ஹார்ட்லி வந்து ஒரு 1 hour or 1.5 hours ப்ரொசீஜரில் நீங்கள் உள்ள வாக் இன் அண்ட் வாக் அவுட், ஓபி லஞ்ச் டைம் ப்ரொசீஜர் மாதிரி தான் இது. ஸோ நத்திங் டு வரி அபவுட். ரெண்டாவது மரு, அதுதான் வந்து நீங்கள் அதாவது நம்ம காமனாக மருன்னு சொல்றது வைரல் வாட். இது என்ன? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். கையில், காலில், சம்டைம் ஈவன் உதடுல, இந்த ஏரியாவில், முகத்தில் சின்ன சின்னதாக க்ரோத் மாதிரி வரும் உங்களுக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுத்துனாலே வலி இருக்கும் உங்களுக்கு. இது என்ன? இது வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால வர ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன். இது பரவுமா? கண்டிப்பா பரவும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். சப்போஸ் சில பேர் என்ன நெருடிக்கிட்டே இருப்பாங்க, அதை போட்டு பிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமும் பரவ சான்ஸ் இருக்கு. உங்ககிட்ட இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பரவ சான்ஸ் இருக்கு. இது எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ஏரியாஸ் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கோவில் போறோம், இல்லைன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் போறோம் அப்படிங்கும்போது அந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ரஃப்பா இருக்கும். ரெண்டாவது வெட்டா இருக்கிற காலில், நம்ம கால் எப்பவுமே ஈரமா தானே போறோம் அந்த இடத்துக்குலாம். ஏற்கனவே யாருக்காவது இருந்திருக்கு மருன்னா அந்த ரஃப் ஃப்ளோர்ல நடக்கும்போது அவங்க தோல் வந்து கீழே உதிர்ந்திருக்கும். அந்த உதிர்ந்த தோல்ல வைரல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது நம்ம கால் அது மேலே எடுத்து வைக்கும்போது அது நம்ம கால்குள்ள, அது நம்ம ஸ்கின்குள்ள என்டர் ஆயிடுது. இது வந்து ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல்ல என்டர் ஆயிடுச்சுங்கும் போது ஒரு 3 வருஷம் வரைக்கும், 3 மாசம்லேருந்து 1 வருஷம் வரைக்கும் சைலண்டா இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது வெளியே வரும் உங்களுக்கு. ஒரு ப்ராப்ளம் வந்து மேல்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பியர்ட் ஏரியால வர மருக்கள், சின்ன சின்ன வார்ட் வருது இல்லையா, ஷேவ் பண்றதுனால திருப்பி அவங்களே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அதை பரப்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா இட் இஸ் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன், பரவும், உங்களுக்கும் பரவும், உங்க கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கு பரவும். கண்டிப்பா எடுக்கணும். லேசர் மூலமாவும் எடுக்கலாம், கரண்ட் பேஸ்ட் எலக்ட்ரோஃபல்குரேஷனுங்கிற மெத்தட் வழியா எடுக்கலாம், இல்லைன்னா வந்து லிக்விட் நைட்ரோஜன் ஸ்ப்ரே அப்படிங்கறத வச்சு ஃப்ரீஸ் பண்ணியும் எடுக்கலாம். தழும்பு இல்லாம ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் இது. கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு வந்து நம்ம செக்ஷனை பார்த்த அப்புறம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அடுத்த முறை ஸ்கின் டேக் இருக்கு இல்லைன்னா வாட் இருக்கு, நீங்க ஒரு டாக்டர் உங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போகும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நீ மைக்ரோசாஃப்டோட கோ-ஃபவுண்டர் பத்தி பேசின உடனே அது சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான நபர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. யார் அவரு? அதானே, நான் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா இணையா நீ இன்னொரு விஷயம் சொல்லுவ. சரி சொல்லு. மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா, சத்யா நாதல்லா, அவர் சமீபத்துல அவர் சந்திச்ச மிக சிறந்த சிஇஓ அப்படின்னு ஒருத்தரை சொல்லி பாராட்டியிருக்காரு. அவரே ஒருத்தரை பாராட்டியிருக்காருன்னா கண்டிப்பா அவங்க பெரிய ஆளா தானே இருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிக்கைலா உல்மர் அப்படிங்கிற 12 வயசு பொண்ணு. 12 வயசு பொண்ணு ஒரு கம்பெனியோட சிஇஓ? என்னையா சொல்ற? ஆக்சுவலி மிக்கைலா இயற்கை முறையில உணவு விற்பனை செய்யறதுல பல சாதனைகள் செஞ்சிருக்காங்களாம். மீ அண்ட் மை பீஸ் லெமனேட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கம்பெனி பெயர். இந்த கம்பெனிக்கு இவங்க தான் கரண்ட் சிஇஓவும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மிக சிறந்த இயற்கை வர்த்தகர் அப்படிங்கிற ஒரு விருது இவங்க வாங்கியிருக்காங்க. அமெரிக்கால நடக்கிற பல மாநாடுகள்ல கலந்துக்கிட்டு நிறைய பேசவும் செஞ்சிருக்காங்களாம். இன்ஃபேக்ட் முன்னாள் அதிபர் ஒபாமா கிட்ட இருந்து பல பாராட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோயே. சூப்பர். இந்த சின்ன வயசுல இவ்வளவு சாதனைகள் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த சாதனையை விட எல்லார்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு பாராட்டு வாங்கி கொடுத்த இன்னொரு மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல ஒரு குறிப்பிட்ட லாப பகுதியை வந்து தேனீக்களை காப்பாத்துறதுக்காக இவங்க கொடுத்துட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம இவங்க கலந்துக்கிற பல ஃபங்க்ஷன்ஸ்ல தேனீக்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம லீட் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றது பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. வெரி குட். சோ இந்த ஒரு குட்டி சிஇஓக்கு நம்ம மார்னிங் கஃபே சார்பாக பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம், இதில் நம்ம 8வது வாசகம் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாசகம். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ரொம்ப எளிதில் அணுகக்கூடிய ஒரு வாசகம்னு சொல்லலாம். உண்மையிலே இது வேறு யாருமே இந்த அளவுக்கு சிந்திச்சு பார்த்துருப்பாங்கன்னு தெரியும். உலக அளவில் எந்த ஒரு இலக்கியத்திலுமே எந்த ஒரு சிந்தனையாலும் சொல்லாத ஒரு விஷயம் தோணுது.
அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. இதை எப்படி எதிர்கொள்ளலாம், இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா மிக எளிய ஒரு வழியை 2 சொற்களில் சொல்லியிருக்காங்க. 8வது வாசகம், ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு வாசகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து இருக்கு. அது வந்து உலகில் நம் முன்னால் இருக்கக்கூடிய அதுவும் சாமானியனை வெகுவாக பாதிக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வு. அப்படி பார்க்குற போது உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு நம்முடைய ஒரு தமிழ் மூதாட்டி இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயத்தை, ஒரு வழியை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏற்பது இகழ்ச்சி அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இகழ்ச்சி அப்படின்னு டெரிஷன், சரிங்களா? ஏற்பதுங்கிறது டு அக்செப்ட் எனிதிங் which is not due, டு அக்செப்ட் எனிதிங் which is legitimately not due அப்படி வச்சுக்கலாம். சட்டப்படி தார்மீக ரீதியாக நமக்கு வேண்டாத ஒன்றை, நமக்கு உரிமை இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது இகழ்ச்சி, அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு நீட்டி முழக்கி சொல்றதுக்கு முன்னால ஒரே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். இது ஹைப்போதெட்டிக்கல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அதாவது நடக்காத ஒன்றை நடப்பதாக நினைத்து கொண்டு நம்ம பார்க்குறோம் வச்சுங்களேன். ஈஸியாக நடக்கலாம், ஆனால் நடக்கிறது இல்லை. என்னென்ன ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறத ஏதேனும் ஒரு அரசு அலுவலகத்தில் மாட்டி வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மளால முடியுதா? நம்ம என்ன பிரச்சனை சொல்ல வரோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். அரசு அலுவலகங்களில் ஒவ்வொரு சேருக்கு, ஒவ்வொரு டேபிளுக்கு மேலேயும் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு எழுதி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக ஏற்பது அப்படிங்கிறது நமக்கு எது சட்டப்படி உரிமை இல்லையோ, எது நமக்கு சேர வேண்டாமோ அதை நாம் ஏற்றுக்கொள்வதே கூட அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. நேரடியாக சொல்லிட்டா லஞ்சம்ங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லியிருக்கு. நமக்கு தேவையில்லை, நமக்கு சட்டப்படி நமக்கு உரிமையானது இல்லை. நம்முடைய பணிக்கு நாம் சம்பளம் வாங்குகிறோம், அதற்கான பணியை நாம் செய்கிறோம். அதற்கு மேலே கையூட்டு பெறுவது என்கிறது அவமானம். அது ஒரு ஏற்கக்கூடாத ஒரு விஷயம், அது ஒரு இகழ்ச்சி. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கிரேஸ். இது நாம சொல்லலை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஔவையார் சொல்றாங்க. ஏற்பது இகழ்ச்சி. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதை. இப்போ ஏற்பது அப்படிங்கிறது எதெல்லாம் ஏற்பது நீங்க பாருங்களேன். இது ஒரு பணமாக, கையூட்டாக, லஞ்சமாக, ஊழலாக பெறுவதான்னு கூட நினைச்சுக்க வேண்டாம். எது எனக்கு சேரக்கூடாதோ அதை நான் சேர்த்துக்கொள்வதே இகழ்ச்சி தான். ஒரு உதாரணத்துக்கு, வேறு யாருக்கோ வர வேண்டிய ஒரு பாராட்டை நான் ஏற்றுக்கொண்டாலும் அது இகழ்ச்சி தான். அந்த பாராட்டுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னா உடனடியாக இல்லை, இது என்னோடது இல்லை, இந்த பாராட்டுக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் எத்தனை பேர் தயாராக இருக்கோம் பாருங்களேன். எந்த ஒரு பாராட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வாழ்த்தாக இருக்கட்டும், உடனடியாக நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவதே இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படிதான் இருக்கும். இதைத்தான் அவங்க சொல்றாங்க, வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம். ஆனால் அன்டியூ கிரெடிட் இஸ் அன் அவாய்டபிள் பர்டன். ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சுமை இது. இந்த பாராட்டு எனக்கு தகுதி இல்லைன்னு வச்சுங்களேன், அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லாத ஒரு சுமை தான். அது அந்த சுமையை நான் ஏன் ஏற்றுக்கணும்? இதே மாதிரி தான் எல்லாமே. ஒரு பணி செய்கிற போது அதற்கான ஊதியம் எனக்கு தரப்படுகிறது, அதற்கான சம்பளம் எனக்கு வந்து போகுது. இதற்கு மேலே என்ன வேணும்? அவங்களுக்கு சட்டப்படி என்ன வேண்டுமோ அதைத்தான் நான் செய்கிறேன், என்னுடைய பணிக்கு உட்பட்டு செய்கிறேன். அப்புறம் அவன் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாலே அவமானம் அப்படின்றாங்க. எங்கே இது மாறுபடுகிறது, ஒரு உயரிய சிந்தனையாக வருகிறது அப்படின்னா, ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், அதை நீங்கள் குற்றம் என்று சொல்கிறீர்கள், நிரூபிக்கிறீர்கள், அதன் பிறகு தண்டனை வழங்குகிறீர்கள்லாம் நீண்ட காலம் பிடிக்கும். அப்படியே சொன்னா கூட ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தாலும் கூட அந்த ஒருவனுக்கு தான் அந்த தண்டனை கிடைக்கும். திருடனாய் பார்த்தால் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவர்களாக திருவதற்கான ஒரு சிறந்த விஷயம் சொல்றாங்க. ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு அவமானமான விஷயம் அப்படின்னு மாத்திட்டோம் வச்சுங்களேன். அப்போ எத்தனை பேர் ஏற்றுக்க முடியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு ஹோட்டல்லையோ வேற ஒரு சிற்றூர்லையோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம், ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு பக்கத்து இலையில ஒருத்தர் மீதி வச்சுட்டு போயிருக்காரு, சாப்பாட்டு மீதி வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு வேண்டான்னு விட்டு போயிருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கும் விட்டு போயிருக்கலாம். அதுல இருந்து ஏதேனும் ஒன்று எடுத்து நம்ம இலையில போட்டால் நம்ம சாப்பிடுவோமா? யோசிச்சு பார்ப்பேன். அது ஒரு அவமானமான விஷயம் தானே. பிறருடைய இலையிலிருந்து எடுத்து எனக்கு போட்டால் அதை நான் சாப்பிட மாட்டேன், கோபம் கூட வரும், பல பேருக்கு எரிச்சலாக இருக்கும், ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அவருடைய ஊதியத்திலிருந்து ஒன்றை எடுத்து நம்மிடம் போகிற போது சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. எப்படி பண்ண முடியல? எப்படி பண்ண முடியும்? அது ஒரு அவமானம் தானே. அவருடைய பணம் அது, அதை ஏன் எனக்கு கொடுக்கணும்? நான் என்னோட பணிக்கு நான் ஊதியமாக தான் பெற முடியாது, வேறு எப்படியும் பெறவே முடியாது. எல்லா இடத்துலையும் இது இருக்கிறது. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இதை ரொம்ப நாசூக்கா எதிர்க்கிறாங்க ஔவையார். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு அவமானம்ங்கிறது அந்த உணர்வு மட்டும் வந்துச்சு வச்சுங்களேன், யாருமே பண்ண மாட்டாங்க. இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போறோம். தப்பு கூட இல்லை, அதையும் தாண்டி இகழ்ச்சின்னு சொல்றாங்க. இது தவறும் கூட சொல்ல வரல. அது எனக்கு புகழ் என்பதற்கு ஆப்போசிட். அதுக்கான எதிர்ப்பதும் இகழ்ச்சிங்கிறது. நான் எதை ஏற்றுக்கிறனோ அதனால எனக்கு அவமானம் தான் வரும். இது பின்னொரு காலத்தில் நான் இதற்காக தலைகுனிய வேண்டி வரும். வேறொரு காலத்தில் இதற்காக நான் வெட்கப்பட வேண்டி வரும். பல பேர் முன்னால் நான் அவமானப்பட வேண்டி வரும். அப்போ எந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை பாருங்க. அது எந்த வயசுல சொல்றாங்கன்னா, இது எல்லாமே குழந்தைகளுக்கானது. ஆத்திசூடிங்கிறது குழந்தைகளுக்கானது. ஏற்பது இகழ்ச்சி. ஒருத்தர் கொடுத்தாலும் தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க, வேண்டாம் சொல்லுங்க. அதனால நமக்கு நல்லது இல்லை, அது கெடுதி அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்க அன்பா பாசமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் வேற. அப்படிதான் பல பேர் கொடுக்குறாங்க. அன்பளிப்பு அப்படிங்கிற பேர்லாம் கொடுக்குறாங்க. இதோட அன்பின் வெளிப்பாடாக தருகிறேன். இல்லை, ஏற்பது இகழ்ச்சி. அது எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல ஔவையார். இது மாதிரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் மறுங்கள், அப்படி சொல்லவே இல்லை. நேரடியாக வெட்ட வெளிச்சமாக பட்ட வர்த்தனமாக இரண்டே சொற்கள்ல சொல்றாங்க. ஏற்பது நிகழ்ச்சி, ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன் ஒரு அவமானத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள்? வேண்டாம், அல்லது வெளியே வாருங்கள். எது நமக்கு உரித்தானது இல்லையோ, எது சட்டப்படி நமக்கு சேரக்கூடாதோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதனால் நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். ஆகவே ஏற்பது நிகழ்ச்சி நினைவு கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்பெல்லாம் நிறைய சின்ன பசங்க வந்து நிறைய சாதனைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? ஆமா சுவாதி, ஏன்னா சாதனை பண்றதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது இல்லையா? ஆமா, அப்படி ஒரு சாதனையை தான் நம்ம இந்திய சிறுமி அனன்யா செஞ்சிருக்காங்க. நீ இந்திய சிறுமி அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா அவங்க அப்ராட சேர்ந்த இந்திய சிறுமியா தான் இருப்பாங்க அப்படிங்கறத நான் கெஸ் பண்ணிருக்கேன். சரி, அவங்க என்ன சாதனை செஞ்சிருக்காங்க? கரெக்டா சொல்லிட்டு, அமெரிக்கால பார்த்தனா ஒவ்வொரு வருஷம் ஸ்பெல்பி காம்படிஷன் நடக்கும். சோ அதுல இந்த வருஷம் 12 வயசான அனன்யா தான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர். இவ்வளவு பெரிய ஒரு போட்டியில இவங்க தான் சாம்பியன் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? அதுதான் இல்ல, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸைட் ஆகாம அவங்களோட மத்த காம்படிட்டர்ஸ்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி கியூட். அனன்யா மாதிரியான குழந்தைகளை பார்க்கும்போதுதான் இந்த உலகமே வளமான ஒரு வருங்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தோணுது. அனன்யா பத்தின இந்த தகவலோட நம்ம அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே. பெற்றோர்களுக்கு வந்து ஒரு குழந்தை எதிர்த்து பேசும்போதோ இல்லை பிடிவாதம் பிடிக்கும் போதோ என்ன பண்ணுறதுன்னு ஒரு சில சமயம் தெரியறது கிடையாது. நம்மலாம் வளரும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பிடிவாதம் அப்படியே என்னைக்கா ஒரு நாள் தைரியமாக பண்ணோம் அப்படின்னா பலார்னு 2 அறை விழுந்திருக்கும், உடனே நம்ம வந்து அடங்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வன்முறை இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோம், குழந்தைய அடித்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட சின்ன குழந்தைய போய் அடித்து அவங்க வந்து அந்த கோவத்தை வெளிப்படுத்திடுறாங்க. பட் இது வந்து பிஹேவியரை மாற்றுறது கிடையாது. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளோட வளர்ப்பில் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் அடிக்கடி சொல்லுவேன், பெற்றோர்கள் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதனால என்ன பண்ணிடுறேன்னா, குழந்தைக்கு வந்து சுதந்திரம் அப்படின்றத வந்து ரொம்ப சாதாரணமா கொடுத்துட்றேன். சுதந்திரம் கொடுத்த உடனே குழந்தைக்கு வந்து அது என்ன பண்றதுன்றது தெரியறது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, இது இப்படி செஞ்சு பார்க்கலாம். இவ்வளோ ஆராய்ச்சி அவங்க மைண்ட்ல வந்து கான்சியஸா தெரியாது, பட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்டிங் ஆஃப் லிமிட்ஸ். சரி, இவ்வளவு தூரம் பண்ணா விடுவாங்களா, இது செஞ்சா விடுவாங்களான்னு சொல்லி அந்த குழந்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும். இந்த டெஸ்டிங் ஆஃப் லிமிட்ஸ் பண்ணும்போது தான் குழந்தை வந்து பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத கத்துக்குது. ஆனா இங்கதான் பெற்றோர்களா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன வயசுல அவங்க செய்யறது எல்லாம் விட்டுறோம். சின்ன குழந்தை தானே பரவாயில்ல விட்டுரு, சின்ன குழந்தை தானே பரவாயில்ல விட்டுரு, அவன் கேட்கறான் கொடுத்துரு, நீ பெரியவன்ல நீ அவனுக்கு சின்னவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி 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 ஒரு பாயிண்ட்ல வந்து குழந்தைக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து சரியானபடி புரியாம, பொறுப்புணர்வு இல்லாம அந்த சுதந்திரத்தையே வந்து ஒரு தவறா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைம்ல தான் வந்து பிடிவாத குணம் அப்படிங்கிறது செட் ஆகுது. பிடிவாதம் பிடிக்கும் போது நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த பிடிவாதம் அதிகமாகும். ஸோ இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பேரண்ட், இதுல வந்து ஒருத்தர் மட்டும் நீங்க இதை சரிப்படுத்தணும்னு போனீங்க அப்படின்னா டைம் அதிகமாகும். 2 பேரும், பெற்றோர்கள் 2 பேருமே இதுல வந்து ஒரே லெவல்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா
இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். வீட்டுல மத்தபடி பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தா எல்லாருமே ஒரே குரல்ல பேசணும் குழந்தை வளர்ப்புல அப்படின்னா அந்த ஹேபிட்ஸ் வந்து இன்னும் சீக்கிரமா செட் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சா அந்த டைம் அதிகமாகும், ஒரு சில சமயம் செட் ஆகாம கூட போயிடலாம். ஸோ இதனால வந்து பெற்றோர்கள் பெரியவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியான அமைப்பு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. என்ன அலோவ் பண்ணலாம் கூடாதுன்றது செட் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தை வந்து அழுது சாதிக்கிறாங்க, அடிச்சு சாதிக்கிறாங்க, இல்ல முரட்டுத்தனமா சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இது மூணுத்துலயும் என்ன காமனா இருக்கு, நான் எது செஞ்சாலும் இது கொடுத்துடுறாங்க, நான் இப்படி பண்ணா அவங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷனை நீங்க கட் பண்ணாம ஒரு புது ஹேபிட்டை நீங்க சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அமைப்பு செட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது, குழந்தை பிடிவாதம் பிடிக்கும் போது நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க கூடாது. ரெஸ்பான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னா அட்வைஸாவும் கொடுக்காதீங்க, வார்த்தைகளாவும் கொடுக்காதீங்க. கண்ணு தெரியல, காது கேட்கல, வாயும் பேச மாட்டேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா ஒரு எப்படி வந்து ஆக்சிஜன் நம்ம நிறுத்திட்டா நம்மளால மூச்செடுக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம அட்டென்ஷன் கட் பண்ணிட்டா அந்த நெகட்டிவ் பிஹேவியர் டெவலப் ஆகாது. மோஸ்ட்லி சில்ட்ரன் எப்போ மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, எப்போ இந்த முரட்டுத்தனம் எல்லாம் வரும் அப்படின்னா நீங்க மார்க்கெட் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கூட்டிட்டு போயிருக்கும் போது, வீட்டுல கெஸ்ட் வந்திருக்கும் போது, எப்போ நீங்க வந்து எதிர்த்து அவங்களை திட்ட முடியாதோ அந்த டைம்ல தான் அதிகமா இருக்கும். பெற்றோர்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, மேம் கெஸ்ட் வந்துட்டா ஐயோ இவனை தாங்க முடியாது, அதனால நாங்க கெஸ்ட் வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா அந்த குழந்தை என்ன தெரிஞ்சுக்குது, இவங்க வந்தாங்கன்னா நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்போ நம்ம போய் ஸ்நாக்ஸ் எடுத்தோம்னா எடுக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. யாரு எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்களோட வளர்ப்பு முறைகள் அதே மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு மார்க்கெட்ல போயிட்டு அவங்க வந்து சாக்லேட் வேணும்னு உருண்டு பெருண்டு அடம் பிடிச்சாலும் சரி, வீட்டுல வந்து தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சாலும் சரி, உங்களோட மெத்தட் அதே மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் இது வந்து கம்ப்ளீட் பண்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு 18 மாசம் குழந்தைக்கு, 1 வயசு 6 மாசம் தான். அப்ப வந்து தலையில வந்து இவ்வளவு பெரிய பிளட் கிளாட், ரத்த கட்டி இருந்துச்சு. என்ன அப்படின்னா தன்னோட அம்மா வந்து அவனை தூக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தரையும் தலையை வந்து தரையிலயோ செவுத்துலயோ இடிச்சுப்பான். அவன் வந்து என்ன கத்துக்கிட்டான்னா நம்ம இந்த மாதிரி தலையை வந்து தரையில அடிச்சுக்கிட்டா அம்மா உடனே வந்து தூக்கிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து என்ன பண்ணுது, தனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அந்த பிஹேவியர் வந்து டெவலப் பண்ணிக்குது. ஸோ இந்த பேரண்ட் கிட்டயும் நான் என்ன சொன்னேன்னா, மேடம் நீங்க வந்து கண்டுக்காம விடுங்க, தானா சரியாயிடும் அப்படின்னு. சரிங்க மேடம் போயிட்டாங்க. ஆனா ஒரு 2 நாள்ல மேம் அவன் அடிச்சுக்கிறது என்னால தாங்க முடியல, ஏன்னா நான் கண்டுக்காம விட்டா இன்னும் அதிகமா அடிக்கிறான் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த டெஸ்டிங் ஆஃப் லிமிட்ஸ் அப்படின்றது. எவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து ப்ராப்ளம் பண்ணேன்னா எங்க அம்மா அப்பா வந்து என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தையும் வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு மட்டும் அழுகுற மாதிரி கேட்கும், அழுவாங்க. ரெண்டாவது வந்து பாட்டிக்கு கேட்கற மாதிரி அழுவாங்க. மூணாவது பக்கத்து வீட்டுல கேட்கற மாதிரி அழுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் பார்ப்பாங்களே வெளியே, நான் அழுவக்கூடாதுன்றது உடனடியா அவங்களால கத்துக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அழுதா கிடைச்சிரும் அப்படின்னு செட் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணேன்னா கிளினிக்ல வந்து ஒரு சில டாய்ஸ் கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து கீழே உட்கார வச்சுட்டு அவன் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் விளையாடிட்டு உடனே தலையை வந்து தரையில அடிச்சுக்கிட்டான். உடனே அவங்க அம்மா ஐயோ ஏதா ஆயிட போகுது. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா, சேஃப்டி இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். குழந்தையும் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு மேல ரெஸ்பான்ஸ் பாக்குது, நம்மள வந்து பாக்குறாங்களா, தூக்குறாங்களா, கவனிக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்த்தது. ஸோ இந்த குழந்தை வந்து தெரிஞ்சு பண்ணும்போது தன்னை ஹர்ட் பண்ணிக்காது, ஜஸ்ட் ட்ரையல் தான் பண்ணி பார்க்கும். இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கிடைக்கலன்னு உடனே திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. 2வது முறை விளையாடும் போது தலையை வந்து தரையில அடிச்சுட்டு அப்படின்னு தேய்ச்சு காட்டுறான். சோ அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அடிச்சா மட்டும் கவனிக்கல, இப்ப வலின்னு நம்ம வந்து சொன்னா அம்மா கவனிக்கிறாங்களா அதுக்கும் நாங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, திரும்ப விளையாட ஆரம்பிச்சான். 3வது என்ன பண்ணனா, என்னோட ட்ரௌசர்ஸ் வந்து அப்படி இழுத்து அடிச்சு அவன் வந்து காட்டுறான், இப்போவாது என்ன கவனி அப்படின்னு. ஸோ சைல்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க. ஸோ இதுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது ஒரு 1 hour நல்லா அழகா விளையாடினா அந்த பேரண்ட் கிட்டயும் நான் சொன்னது இதே மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு அவன் டெஸ்ட் பண்ணாலும் கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ஒரு 2 வாரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து மேம் நல்லா செட் ஆயிட்டான், இப்போ ப்ராப்ளமே இல்லைன்னு பேசிட்டே இருக்கும்போது அவன் கதவு பக்கம் ஓடினான். ஐயோ என் குழந்தை அப்படின்னு போய் பிடிச்ச உடனே அதுக்கு அடுத்த டெஸ்ட் அந்த எந்த கதவு எந்த வாசப்படி திறந்திருந்தா குழந்தை ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து நம்ம எங்க வீக்னஸ் காட்டுறோமோ எங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து பழக்கமா மாறிடும். ஸோ ஒரு குழந்தை வந்து எதிர்த்து பிடிவாதம் பிடிக்குது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க சாக்லேட் கொடுத்து பழக்கிட்டீங்க இல்ல பொருள் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அது இல்லாம அவங்க வந்து மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இதுலயே இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வீடியோ கேம்க்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கேம் எடுத்த உடனே குழந்தை வந்து ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு எல்லாம் டிராமா எல்லாம் பண்ண உடனே அவங்க அம்மா வந்து ஐயோ இல்ல அவன் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு மேம், அதனால நான் வீடியோ கேம் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்டிங் ஆஃப் லிமிட்ஸ் நடக்கும். இதுல வந்து நீங்க நடுவுல
கொடுத்துடக்கூடாது. நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிஹேவியர் மாறுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அமைப்பு செட் ஆன உடனே நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஆன உடனே தான் மாற்றங்கள் வரும். இந்த பொறுமையா நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் லாங் டேர்ம்ல புது ஹேபிட்ஸ் அவங்களால கத்துக்க முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல பல சுவாரஸ்யமான பகுதிகளை பார்த்தோம். இதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபேல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டர் டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.